அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, அதாவது தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் நிறைய கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு சம்மந்தமான தகவல்கள் தான் டிஎன்பிசியில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இது ரொம்ப முக்கியமான பாடம். எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நல்லா அந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் என்ன ஒரு விஷயம்னா, தகவல்கள் நிறையா இருக்கும். அதாவது தகவல்கள் இது முதலிடம், இதில் 2ஆம் இடம், இதில் 3ஆம் இடம், இத்தனை சதவீதத்தை கொண்டு வருது, அத்தனை சதவீதத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்கள் இந்த மணிக்கு படித்து மனப்பாடம் பண்ணக்கூடிய தகவல்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அது நமக்கு நல்லது தான். இப்போ புரிஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தகவல் மனப்பாடம் பண்ணுறதும் நல்ல விஷயம் தான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் வேறு விஷயம். இப்போ மிச்சம் 8ஆம் பாடம் 9ஆம் பாடம்லாம் எந்த பாடத்தை எடுத்து படிக்கிறதுனே தெரில, எந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுன்னு தெரில நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த பாடத்தில் அந்த பிரச்சனையே வராது. டக்குன்னு ஹைலைட் பண்ணுறோம், அதை படிச்சாகிறோம், அவ்வளோதான். ஸோ ஈஸியான ஒரு பாடம் தான். இந்த பாடத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாமா? தமிழ்நாட்டு பொருளாதாரம் முக்கியமான டாபிக் நண்பர்களே. எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவது போல, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடல் வளர உதவுகிறது. அதுபோல உழைப்பானது, நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு என்பது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். எதை வளர்த்திட உதவும்? உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாங்க. யார்ப்பா சொன்னா? ஜேசி குமாரப்பா. யார் இவர்? இவர் தான் பச்சைக்காந்தி. இவர் பச்சைக்காந்தின்னு சொன்னது யார்? ராமச்சந்திர குஹா. ஏன் அப்படி சொன்னார்? இவர் சுற்றுச்சூழல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இவர் வேற என்ன செஞ்சார்? 1935 தொழிற்கழகத்தை உருவாக்குனார். ஸோ இதெல்லாம் இவர் பற்றி படிக்கும்போது படிக்கணும். இதெல்லாம் எங்கே சார் இருக்குது? ஆல்ரெடி இந்திய பொருளாதாரத்தை 1ஆம் பாடத்தில் இவரை பற்றி கொடுத்துருக்காங்களே. ஸோ அதில் இவரை பற்றி தகவல்கள் இருக்குல்ல. ஸோ அவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து அறிமுகத்தில் பார்த்தலாம் நண்பர்களே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்கள் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையுமே, அதாவது நான் இப்போ 2025 ஜனவரியில் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ 28 மாநிலங்கள். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சோ 4 மந்த்ஸ் கழிச்சோ மாறலாம். ஆனால் இப்போ 28 மாநிலங்கள் இருக்கா? ஸோ இந்த 28 மாநிலங்களில் சமூக பொருளாதார நிலைகள், ஆமாம், அதாவது நம்ம கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, எல்லாம் டெல்லின்னு யூனியன் பிரதேசம் கலந்துரும். ஸோ இவ்வளோ இடங்கள்லையும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மாநில தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, சமூக பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரியானது கிடையாது, பெரிய அளவில் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன? அதே டயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த மணிக்கு குஜராத்து. ஸோ இந்த மணிக்கு மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்கள் பிற மாநிலங்களோட, அதாவது கிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. சிறப்பாக மீன்ஸ் கொஞ்சம் இந்த எக்கனாமிக்கல் ரிலேட்டடாகவும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவியல் அடிப்படையில், நிலவியல் ஒன்றும் இல்லைங்க, இந்த பரப்பளவு, புவி பரப்பளவுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்திய பரப்பளவில் நம்ம உலகளவில் இந்தியா 2.4% பரப்பளவு அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ புவி பரப்பில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம் நண்பர்களே. எத்தனாவது மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். மக்கள் தொகையில் 3வது வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பழைய புக்கு படிக்கிறவங்க திருத்திக்கோங்க. நம்ம 2020-21 புக்கிலலாம் 6வது இடம் போட்டிருப்பாங்க. ஸோ 3வது பெரிய மாநிலம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, 3வது வந்துவிட்டோம். 3வது நம்ம தான் இருக்கோம். புரியுதாங்க? குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில், அதாவது உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு, இங்கே நான் இந்த பாருங்களேன் கீழே ஹைலைட் பண்ணாம விட்டேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் ஜிடிபின்னு சொல்லி இந்தியா லெவலில் பார்த்தோம். இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி, அதாவது இந்தியா லெவலில் தமிழ்நாடு எவ்வளோ பண்ணுது அப்படின்றத சொல்லுவாங்க. செகண்ட் பிளேஸுங்க, இந்தியா லெவலில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில். அடுத்து தலா வருமான முதலீடு, அதாவது தலா வருமானம், அப்புறம் நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் முதலிடம், இதெல்லாம் 3வது இடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தகவல்களை மனப்பாடம் பண்ணி தான் நம்ம ஆகணும். நிறைய பேருக்கு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். சார் என்ன சார் இவ்வளோ தகவல் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுமானா, வேறு வழி இல்லை, ஈஸி தாங்க. 2-3 முறை படித்தோம்னா ஒரு சின்ன நோட்ஸ் மணிக்கு ஷார்ட் நோட்ஸாக, இதில் 3வது இடம், இதில் 1வது இடம், இதில் 2வது இடம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஈஸி தானே, நல்லது தான், ஈஸியாக அந்த பாடம் படிச்சிடலாம். அடுத்து சமூக துறையிலும்
நலத்துறைகளிலும் நல்லா சிறப்பாக இருக்குது. நம்ம சிறப்பாக கொடுத்துருப்பாங்க நம்மளே. அதாவது உடல் நலம், அதாவது உடல் நலத்தை பார்க்குறது, உயர்கல்வினா காலேஜ் சேர்றது, அப்புறம் பச்சிலை முதல் சின்ன பிள்ளைய, அதாவது பிறந்தோடனே நிறையா மாநிலங்களில் பிறந்தோடனே குழந்தை இறந்து போகும், ஏதோ நோயில் செத்து போங்க, இல்லை பிறக்கும்போது இறந்து போகுங்கள. ஸோ அதான் ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகப்பேறு இறப்பு விகிதம்னா அந்த பிரசவம் ஆறப்ப வந்து பெண்கள் இறந்து போவாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம நாட்டின் சராசரியோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டம் பிச்சைக்கப்போ தான் கொடுத்துருக்காங்க. மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, கடைசி திருநெல்வேலி, கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் சிறப்பு, இந்த பாயிண்ட் எல்லாம் படிச்சுக்கோங்க நண்பர்களே. 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்ப்பா 2005 இருக்குது? அப்போ இருந்து நம்ம நாட்டில் சேவைத்துறை, பின்னாடி வரும் இப்போதைக்கு குறிச்சுக்கோங்க, சேவைத்துறை சிறப்பாக வந்தனால அதுவும் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை ஒழிப்பு, அதாவது நம்ம நாட்டில் வந்து வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றதுல இந்தியா லெவலில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அளவில் வந்து ஏழைகளுடைய எண்ணிக்கை வந்து மற்ற அதாங்க வறுமையை ஒழிக்கிறாங்கன்னா ஏழை கம்மியாக தானே ஆவாங்க. வறுமை ஒழிப்பில் நம்ம தமிழ்நாட்டில் வறுமை இல்லைன்னு கிடையாது. இந்தியா லெவலில் பிற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு இருக்குது. வேலைவாய்ப்பு இந்த இல்லாதது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏழைகள் மக்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. மற்ற மாநிலங்களோட நம்ம மாநிலம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்காண்டி இல்லவே இல்லைன்னு சொல்லலை அவங்க. அடுத்து அது ஆல்ரெடி பார்த்தாச்சுல, உள்நாட்டு உற்பத்தி 2ஆவது இடம் இந்தியா லெவலில் பார்த்தாச்சுல. மனித வளர்ச்சி குறியீட்டில் 3ஆவது இடம். எத்தனாவது? மனித வளர்ச்சி குறியீட்டில் 3ஆவது இடத்துல இருக்காங்களா. ஸோ இது இத்தனாவது இடம் கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும், அதாவது இதில் 3ஆவது இடம். எல்லாமே இந்த இடம் நம்மளே 3ஆவது இடம், 1ஆவது இடம். அப்புறம் தொழிற்சாலைகளில் வந்து எத்தனாவது இடம்? முதலிடம். அடுத்து நிதி ஆயோக் அறிக்கைப்படி சுகாதார குறியீட்டில் 3ஆம் இடம். இது முக்கியமானது, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை டீம்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த பாக்ஸ் வரும்போது சொல்லுவோம். ஸோ சுகாதார குறியீட்டில் 3ஆவது இடம். உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு, அதாவது காலேஜ் வந்து அதிகமான மக்கள் சேரக்கூடிய ஒரு மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதிக எண்ணிக்கையிலான இன்ஜினியரிங் காலேஜ், எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பாவம். அதனால தான் புறா இன்ஜினியரிங் போகிறோம். ஸோ போயிட்டு படிக்க முடியாமல் வராங்க. அதுக்கப்புறம் புதுப்பிக்க ஆற்றலை மையம், இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. நான் டிக் பண்ணதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. குறு சிறு நிறுவனங்களுக்கான, அதாவது MSMU ஃபஸ்ட்டுங்க. MSMEயில் அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் படித்தோம்னா, நம்ம முன்னாடியெல்லாம் படித்தோம், எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்த்தவங்களும் தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம தான் வந்து அதுக்கான முதலீட்டு காசு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்தியா லெவலில். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஆல்ரெடி டீம்ஸ் கேட்டுக்காங்க. MSME சட்டம் எப்போ கேட்டாங்கன்னா 2006. நான் நோட் பண்ணியிருக்கேன்ல, அதை போட்டுக்கோங்க. தமிழகத்தின் செயல்பாடு. கேரளா இருக்குது பார்த்தீங்கன்னாங்க. கேரளா வந்து பார்த்தோம்னா கல்வி அறிவு, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன். அடுத்து குழந்தை இறப்பு விகிதம், அதாவது நம்ம படித்தோம்ல இப்போ பச்சிலை குழந்தை இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம்னு. ஸோ அந்த குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், இதெல்லாம் கேரளா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. நம்மளை விட அவங்க கேரளாக்காரங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதே இந்த நம்ம தமிழ்நாடு வந்து என்ன பார்த்தோம்னா உடல் நலம் சார்ந்து, நம்ம உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிறது, உயர்கல்வி, அப்புறம் இந்த MSME சட்டம், MSME இந்த தொழில் நிறுவனங்கள், அப்புறம் வந்துட்டு வறுமையை ஒழிக்கிறது, வேலையின்மை ஒழிப்பு, வறுமை இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் ஒழிக்கிறதுல நம்ம கேரளாவோட சூப்பராக இருக்கும். அதாவது கேரளாவோட சூப்பராக மீன்ஸ் நம்ம இந்தியா லெவல் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம்னு அர்த்தம், புரியுதாங்க? அதெல்லாம் கேரளா இருக்குது, இதில் நம்ம இருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் கேரளா கொடுத்துருக்காங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சிறந்த மாநிலம் தான், கல்வி அறிவு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் இருக்காங்கங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அதோடைய கருத்து தான் இருந்தது. 2018 ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. என்னப்பா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடு, அதாவது உடல்நல குறியீடுன்னு சொல்லி நிதி ஆயோக் 2018 வெளியிட்டதில் கேரளா இருக்குது பார்த்தீங்களா, கேரளா ஃபஸ்ட்டில் இருக்கான், செகண்டு பஞ்சாப் இருக்கான், 3ஆவது நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. IMR, அதாவது பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் நம்ம படித்தோம்ல, அதில் 14, நம்ம தமிழ்நாடு 14, அதாவது பிற மாநிலங்களை காட்டிலும் ரொம்ப கம்மி. நம்ம நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சிளம் குழந்தை மீன்ஸ் என்னென்னா 1 வயதுக்குள்ள உட்பட்ட குழந்தைகளுங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இருப்பு விகிதத்தில் எவ்வளோ இருக்கும்னா 2014 அடிப்படையில் 21 இருந்துச்சு, 2015 20ஆக குறைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம், பச்சிளம் குழந்தை, அப்புறம் குழந்தை இறப்பு விகிதம் இதெல்லாம் படிக்கணும்ல, இதெல்லாம் இந்த புக் பின்னாடி பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்போ போய் நம்ம ப்ரீஃபாக என்னன்னு பார்த்துக்கலாம்.
இது மெயினான விஷயங்க. பொது வழங்கல் திட்டம், ரேஷன் கார்டு, பொது வழங்கல் திட்டம், ரேஷன் பொருட்கள் சொல்கிறோம்ல. ஸோ மதிய உணவு திட்டம், அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் போடுறோம்ல பொது உடல்நல கட்டமைப்பு, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு பிற மாநிலங்களோட அப்படின்னா இந்தியா லெவலில் நம்ம கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளம், நீர் வளத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. நம்மளே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர் வளம் கம்மி தாங்க மற்ற மாநிலத்தோட, புரியுதாங்க. மக்கள் தொகையில் 6 இந்தியா லெவலில் 100 இப்போ 100 மக்கள் இருக்காங்கன்னா அதில் 6 மக்கள் இந்தியா தமிழ்நாட்டுக்காரங்க, அவ்வளோதான். அதாவது 100%ல் 6% வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் நீர்வளத்தில் 3 விழுக்காடு. இப்போ இந்தியாவில் 100 லிட்டர் தண்ணி இருந்தால் 3 லிட்டர் தண்ணி நம்மது. ஸோ 100%ல் 3% தண்ணி நம்மகிட்ட இருக்குது. நிலப்பரப்பளவில் 4 விழுக்காடு. ஓகேவாங்க. ஸோ நிலப்பரப்பில் 4% எல்லாமே முக்கிய நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே முக்கியம். நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் வாட்ட நான் சும்மா வாசிக்கிற மணிக்கு இருக்குது இல்லை கற்றுக் கொடுக்குறாரு ஏதோ வாய் வார்த்தை பேசுகிறாரு நினச்சிடாங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே டிஎன்பிசியில் கேள்வி கேட்பாங்க, புரியுதாங்க. ஸோ நல்லா காது கொடுத்து கவனிங்க. அதை கவனிச்சுட்டு நீங்கள் போய் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ½ அன் ஹவர் கூட 1 ஹவர் அதிகபட்சம் போய் சொல்லக்கூடாது, ஒரு 1 ஹவர் இந்த பாடத்தை நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று மழைப்பொழிவுக்கான மிகப்பெரிய ஆதாரம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்தியா லெவலில் தென்மேற்கு பருவக்காட்டுங்க. அப்போ தான் மழை பெஞ்சு நல்ல வேளாண்மை கிடமலாம். ஆனால் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன அந்த வடகிழக்கு பருவக்காற்று மெயினான விஷயமா இருக்கும். ஸோ ஓகேவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆறுகள் இருக்குங்க. 17 ஆறுகள் இருக்கான். நமக்கு தெரிஞ்சது வைகை இருக்குது, தாமிரபரணி இருக்குது, காவிரி இருக்குன்னு சும்மா 4-5 ஆறுகள் தான் நமக்கு தெரியும். மிச்ச ஆறுகள்லாம் பெருசாக சொல்லப்படாதுல்ல, பேரில் வெளியே வராதுல. ஸோ அந்த ஆறுகளை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதும். தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில், அதாவதுங்க தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம், கால்வாய் பாசனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு 3 பாசனம் இருக்கும். கிணற்று பாசனம், கால்வாய் பாசனம், இன்னொரு பாசனம் வந்து டக்குன்னு ஆக மாட்டேது, அந்த ஆற்று நீர் பாசனம், இந்த ஏரி பாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிணற்று பாசனம் மூலமாக விவசாயம் செய்கிறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு 56%. அப்போ ஏரி பாசனம் தான் பார்த்தோம்னா ஏரி பாசனம் மீன்ஸ் என்னன்னா பழையது, அதாவது இந்தியாவிலேயே சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு தான் அதிகம் வைக்கல, அதுவும் ஏரி பாசனத்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்தியா லெவலில். ஸோ ஜாகிரபியில் படிச்சுக்கலாம் அதெல்லாம். அடுத்த என்ன நண்பர்களே சொல்கிறாங்க, அந்த அணைக்கட்டுகள் 81 இருக்கா, கால்வாய்கள் 2539 இருக்கான். அது 2 மட்டும் பார்த்துக்கோங்க, மிச்சம் இது கூட தேவையில்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டைட்டானியம், லிக்னைட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்களா, மேக்னசைட்டு, இதில் வந்து நிறைய சுரங்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் முன்னோடி திட்டமாக இந்த லிக்னைட்டு நம்ம படிக்கிறோம்லங்க, லிக்னைட்டு, கிராபைட்டு, மேக்னசைட்டு, இது ரிலேட்டடாக நிறைய பொருட்கள் உருவாக்குறது, இதை வச்சு வந்து நான் எப்படி சம்பாதிக்கிறது இப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க, கேரளாலையும் கொண்டு வருவாங்க, ஆந்திராலையும் கொண்டு வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை குறிப்பிடலாம், NLC. ஓகேவாங்க. நெய்வேலி பழுப்பு நகரம் வந்து அந்த நிலக்கரி ரிலேட்டடாக நிறைய உருவாக்கணும் அப்படின்றக்காக அதை ஒரு புரட்சி, ஏதாவது நிறையா சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க NLC. இது ஒரு பொதுத்துறை நிறுவனங்க. இதுக்கு கவர்மெண்ட்டில் வேலைக்கு ஆளாக எடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டிகிரி படித்தவங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மணிக்கு இருக்கும், புரியுதாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா சேலம் மெயினான விஷயங்க. சேலத்தில் மாங்கனீசு சுரங்கம் இருக்கான். என்ன இருக்கான்? மாங்கனீசு சுரங்கம் சேலத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏற்காட்டில், அது ஏற்காடுமே சேலத்தில் தாங்க இருக்குது. ஏற்காட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பாக்சைட் சுரங்கமும் கஞ்சமலையில் இரும்புத்தாது சுரங்கமும். ஓகேவா, இதெல்லாம் இருக்குங்க, அவ்வளோதான். அடுத்து கஞ்சமலையில் இரும்புத்தாது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, கஞ்சப்பயலுக தங்கத்தில் வாங்கி வந்து செயின் போட மாட்டாங்க, இரும்பில் வாங்கி தான் செயின் போடுவாங்க அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்காட்டில் பாக்சைட், ஏற்காட்டை பார்க்குறேன் நான், ஏற்காட்டை வந்து நான் பார்க்குறேன், என்ன பண்ணுற கார்டன் பார்க்குறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாங்க. ஸோ வேறு என்ன இருந்துச்சு, சேலத்தில் மாங்கனீஸு, சேலத்தில் வந்து மாங்கனினாலே சேலத்து மாம்பழம் தான் ஃபேமஸ்ஸு, அப்போ மாங்கனீஸும் அங்கே தான் ஃபேமஸ்ஸு. ஸோ இது மூணுமே வந்து சேலம் மாங்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாலிப்டினம் என்னும் ரசாயனத்தாது இந்தியாவிலேயே, அதாவதுங்க மாலிப்டினம்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அது நம்ம இந்தியாவில் தான் கிடைக்குதான். அதுலேயும் நம்ம தென் மாவட்டமான நம்ம மதுரையில் மட்டும்தான் கிடைக்கிது. மதுரை மாவட்டத்தில் சுற்றிலாம் கிடைக்கல, கரடிக்குட்டம் அப்படின்ற ஊரில் மட்டும்தான் கிடைக்கிது, புரியுதாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க, இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது தேவையாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த சதவீதத்தை வந்து மனப்பாடம் பண்ணணும் கிடையாது. ஒரு எது அதிகமாக இருக்குது, லிக்னைட் 87%, லிக்னைட் ஃபஸ்ட்டு, அடுத்து வெர்மிகுலேட் செகண்டு, கார்னெட் தேர்டு அப்படின்ற மாதிரி இந்த அடிப்படையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 2க்கு மட்டும் சதவீதத்தை படிச்சுக்கோங்க. அந்த டன்கள் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவின் அடிப்படையில் பொறுத்துகளை கேட்டால் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரிங்க லைட்டாக ரீட் பண்ணிட்டு போங்க, எதையுமே விட்டுறக்கூடாது. அடுத்து மக்கள் தொகை பார்த்தோம் வச்சுக்கோங்களே, இது வந்து எந்த 2010
2011 அடிப்படையில் சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 கோடி மக்கள், 7.21 கோடி மக்கள் வந்து இருந்தாங்க. 6வது இடத்தில், இங்கே 6ன்னு போட்டிருக்காங்க, என்ன சார் முன்னாடி 3 போட்டிருக்கீங்க கேட்டுறாங்க யாரும். 3வது இடத்தில் இப்போ வந்து வந்திருக்காங்க போல், ஆனால் இங்கே 6ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து 2011 அடிப்படையில், புரியுதா நண்பர்களே? 2011 அடிப்படையில் நான் கூட சொன்னேன்ல 6வது இடத்துல இருந்தாங்க 3வது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு. ஸோ 6வது அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன சொல்லியிருப்பாங்க, சில நாடுகள், அதாவது உலகளவில் பெரிய பெரிய நாடுகள் எந்த இருக்கு பாருங்கள், இங்கிலாந்து, பிரான்ஸு, இத்தாலி, தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின், இலங்கை, இதெல்லாம் ஒரு நாடு. அந்த நாடை விட தமிழ்நாட்டில் என்ன இருக்கான், மக்கள் தொகை கூட இருக்கான். அப்போ தமிழ்நாடே ஒரு நாடாக ஆக்கலாம், பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை அடர்த்தி, முக்கியமான பாயிண்ட்டுங்க. மக்கள் அடர்த்தினா என்னது, ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டரில் வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கையே வந்து மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 2001 வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் அடர்த்தி எவ்வளோனா 480. மக்கள் அடர்த்தி பற்றி தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்திய பொருளாதாரம் ஒரு வீடியோ போட்டேன், ஃபஸ்ட்டு போட்டேன்ல, அந்த இதில் நான் மக்கள் அடர்த்தினா என்னென்னு பிரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேவாங்க. அதான் ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் மக்கள் அடர்த்தி, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2011 வந்து 555 ஆகவும், இதான் முக்கியம். 2011 நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் அடர்த்தி 555. அதே 2011 இந்தியா லெவலில் வந்து 382. சிலர் வந்து கேட்கலாம், சார் என்ன சார் இந்தியாவும் சொல்கிறீங்க தமிழ்நாடும் சொல்கிறீங்க, இதுதான் கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்தியா லெவலில் 28 மாநிலங்களையும் உள்ளடக்கி ஒரு சராசரி இருக்கும். இந்தியாவுக்குனா இவ்வளோ தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, கேரளாவுக்கு இவ்வளவுன்னு தனித்தனியாக 2ஆக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறணும், ஓகேவா நண்பர்களே? அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, இந்த மக்கள் அடர்த்தி நம்ம படிக்கிறோம்ல, இந்த மக்கள் இடத்துல நம்ம தமிழ்நாடு இந்தியா லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12வது இடத்துல இருக்குது. எத்தனாவது இடத்துல இருக்குது? 12வது இடத்துல இருக்குது. நகரமயமாதல், இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நகரமயமாதலின் இந்திய அளவில் எவ்வளவு சராசரி பார்த்தோம்னா 31.5%. தமிழகத்தில் 48.4%. புரியுதா நண்பர்களே? தமிழ்நாடு 48%, இந்தியா லெவலில் சராசரி 31 தான், ஆனால் தமிழ்நாடே கிட்டத்தட்ட 48% வருது. ஸோ நல்லதான், வளர்ச்சி தான் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த மக்கள் தொகையில் 6%. இது முன்னாடி படித்தாச்சுல, ஆமாம் இருந்துச்சு. மொத்த மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் நகர மக்கள் தொகையில் தமிழக நகர மக்கள் தொகை 9.61% மக்கள் இருக்காங்களா இந்தியா லெவலில். புரியுதா நண்பர்களே? ஸோ இந்திய நகர மக்கள் தொகையில், இந்தியா லெவலில் நகரத்தில் நிறையா மக்கள் வாழ்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 9.61% மக்கள், கிட்டத்தட்ட 10% மக்கள் வாழ்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ பாலின வீதம், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எப்பயுமே பாலின விதத்தில் கேள்வி கேட்பாங்க. பாலின விதம் என்பது என்னது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆணுக்கும் பெண்ணுக்கும், குரூப் 2 கொஸ்டின் தான், குரூப் 4 கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த திருமண நிலை அடிப்படையில் பிரிப்பாங்களே, அதான் பாலின வீதம். இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்ற கணக்கு. ஸோ பார்க்கலாமா, சமச்சீர் பாலின வீதம் என்பது, அதாவது பாலின வீதம் வேற, சமச்சீர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ சமச்சீர் பாலின வீதம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிப்பிடுகிறது, ஓகேவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், தமிழ்நாட்டுடைய பாலின வீதம் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப 28 மாநிலம் இருக்குது, அதிலோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மாநிலம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேரளாப்பா, செகண்ட் வந்து யூனியன் பிரதேசமான புதுச்சேரி இருக்குப்பா, தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது பாலின வீதம். அதாவது இத்தனை ஆண்கள் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை நம்ம நாடளவில் பார்த்தோம்னா 3rd பிளேஸில் இருக்கும், பரவாயில்லாமல் தான் இருக்கும். ஸோ அப்படின்ற விஷயத்த இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க. IMR அப்படின்னா குழந்தை இறப்பு வீதம் படித்தோம்ல. ஸோ தமிழ்நாட்டில் அதாவது 1000 குழந்தைகள், புரியுதா நம்மளே, 1000 குழந்தை பிறக்குதுன்னா அதில் 17 குழந்தைகள் இறந்து போயிடுது. இந்தியா லெவலில் 1000 குழந்தைகள், அதாவது தமிழ்நாட்டில் இதான் கணக்கு. இந்தியாவின் சராசரி பார்த்தோம்னா 34. இது யாருக்காவது புரியலன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்தியா லெவலில் எல்லா மாநிலங்களையும் கணக்கிட்டு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கிட்டு சொல்லுவாங்க, புரியுதாங்க. அதுக்கப்புறம் MMRனா மகப்பேறு, 79 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்தியா லெவலில் இப்போ ஒரு 1000 பேர் வந்து குழந்தை பிறக்கிறாங்கன்னா பெண்கள், அதில் 159 பெண்கள் இந்தியா லெவலில் இறந்து போயிடுறாங்களா, எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லை. அதே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 79 பேர் இறந்து போயிடுறாங்களா, இதெல்லாம் ரொம்ப கொடுமை தாங்க. ஏன் இறக்கணும், குழந்தை பிறக்கிறப்ப ஏங்க செத்து போகணும். ஸோ அதெல்லாம் வந்து ஏன், அதான் அங்கே படிக்கணும், நம்ம எதுக்குன்னு யோசிக்கணும் நம்ம எல்லாருமே. ஸோ வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதாவது இப்போ ஒரு சின்ன பையன் பிறகுறான், அவன் வயசு எவ்வளோ வயசு வாழ்வான் அப்படி நம்ம எதிர்பார்க்குறாங்களே, அதுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. 70 வயசுங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பையன் பிறகுறான்னா அவனுடைய பொதுவாக 70 வயசு, ஆணோ பெண்ணோ. இந்தியா லெவலில் பார்த்தோம்னா 67 வயசு தான். அடுத்து கல்வி அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கிறீங்களா நீங்கள், கல்வி அறிவில் இவ்வளோ சதவீதம், பாலின வீதம் பாருங்கள், தமிழ்நாடு 995 இருக்குது, 5 பெண்கள் தான் கம்மியாக இருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தோம்னா 940. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க.
அடுத்து இந்த சொன்னேன்ல குழந்தை இறப்பு வீதம், அதாவது 1 வயதுக்குள்ள நான் சொன்னேன்ல தமிழகத்தில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் வந்து அவங்க அதை சொல்லிடுவாங்க மற்ற மாநிலத்தோட கம்மியாக இருக்குன்னு. ஆனால் இல்லாமலாம் இல்லை. ஸோ நிதி ஆயோக் கருத்து எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து தமிழ்நாட்டுடைய குழந்தை இறப்பு விகிதம் 17, இது தேசிய சராசரி 34 பாதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மகப்பேறுனா இங்கே பாருங்கள் 1,00,000 மகப்பேறில், அதாவதுங்க 1,00,000 1000 சொன்னேன்ல. இப்போ 1000 பெண்மணி குழந்தை பிறக்கிறாங்கன்னா 79 பேர் செத்துடுறாங்கன்னு, அப்படி கிடையாது. 1,00,000 மகப்பேரில் 1,00,000 பேர் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அதில் தான் வந்து 79 பேர் இறக்குறாங்க. புரியுதா நம்மளே, மாற்றிக்கோங்க. அடுத்து நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் அந்த தாயோடைய இறப்பு வீதம் என்பது தமிழ்நாடு 79 பேர் இறக்குறாங்க. 1,00,000 பேர் குழந்தை பிறந்தாங்கன்னா 79 பேர் இறங்குறாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. எத்தனாவது? என்னங்க 3வது இடமா? நம்ம வந்து 3வது இடம் மீன்ஸ் அதிகமாக கிடையாது, கம்மியாக இருக்கும். அதாவது கம்மி, நம்ம தமிழ்நாட்டில் 3வது இடம். அப்போ நம்ம யார் நம்ம வந்து கம்மியாக இருக்கோங்க. புரியுதா? முன்னாடி 2 மாநிலங்கள் இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த கேரளா வந்து 61 பேர் தான் சாகுறாங்க. மகாராஷ்டிராவில் 67 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 79 பேர் தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 4வது இடம்னா 85 பேர், அப்படி போகும். புரியுதா நம்மளே? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தேசிய சராசரி 159, அதுலேயும் கிட்டத்தட்ட சரிபாதி அளவு தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். ஒரு குழந்தை பிறகுன்னா அது எவ்வளோ காலத்துக்கு வாழும் அப்படின்ற வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் என்ன பார்த்தோம்னா சராசரியாக எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே ஆயுட்காலம். சொல்லியாச்சுல. வளர்ந்த நாடுகளோடு பார்க்குறப்ப நம்ம இந்தியாவுடைய அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் என்பது கம்மி தான். புரியுதாங்க? இந்தியாவுடைய சராசரி இந்த பெட்டியை படித்தா போதுங்க. அதான் திரும்ப இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் நான் சொல்லிட்டேன்ல, அதே படிச்சுக்கோங்க. அதுதான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. எழுத்தறிவு வந்துடலாம். எழுத்தறிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவதுங்க ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ ஜிஎஸ்டிஏ சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்டு, அந்த எஸ்னா ஸ்டேட்டு, அவ்வளோதான் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் புரியுதா நம்மளே ஒரு ஆண்டுக்கு, அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்திய பொருளாதாரம் 7ஆம் படம் படிச்சோல, மொத்த நாட்டு உற்பத்தினா என்னது? ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதுவே மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தினா அதே தான் மாநிலத்துக்குள்ளே செய்யக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.7 பில்லியன் டாலர். ஓகேவாங்க? அமெரிக்க டாலர் அடிப்படையில் 20.7 பில்லியன் டாலர். ஓகேவாங்க? அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ குவைத் நாட்டு அதெல்லாம் என்னது, நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த உள்நாட்டு உற்பத்தி இவ்வளோ டாலர், அமெரிக்க டாலரில் சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 207.8 பில்லியன் டாலர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. அந்த உற்பத்தி வந்து குவைத், எந்த நாடு? குவைத்தில் ஒரு நாடு இருக்குங்க உலகத்தில். ஸோ அந்த நாட்டுடைய உற்பத்திக்கு சமமாகவும், அந்த நாட்டுடைய நாட்டோடைய உற்பத்திக்கு சமம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதான். ஸோ வாங்கும் சக்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம நாட்டில் ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அதை வாங்கக்கூடியவங்க, இப்போ 50 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் விற்கிது, 10 பிஸ்கட் தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் விற்கிது, 5 பிஸ்கட் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் 10 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபா பிஸ்கட்டை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் அந்த 50 ரூபாய் பிஸ்கட்டை வாங்கக்கூடிய எண்ணிக்கையும் எதுக்கு சார் 5-50னா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை குவாலிட்டியாக இருக்கும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதை வாங்கக்கூடியவுடைய எண்ணிக்கை அதுதான் வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள், அதாவது யூஏஇன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சமமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. வேற என்ன இருக்குது? ஸோ இந்த 207.8 பில்லியன் டாலர் இந்த ஈராக்கு, நியூசிலாந்து, இலங்கை இவங்கெல்லாம் விட நம்ம அதிகமாக தான் இருக்கும். ஓகேவாங்க? பார்த்துக்கோங்க. அடுத்து துறை வாரியாக பங்களிப்பு என்னது? ஜிஎஸ்டிபி. பணிகள் துறை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட நம்ம சேவைத்துறையில் சூப்பராக வரோங்க. சேவைத்துறையில் எந்த நாடு நல்லா டெவலப் ஆகுதோ அந்த நாடு தான் உலக லெவலில் ஒரு என்ன சொல்கிறது எக்கனாமிக் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் நாடுனே சொல்லுவாங்க. புரியுதாங்க? ஸோ சேவைத்துறையில் வந்து நம்ம 63% ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சேவைத்துறை ஃபஸ்ட்டு, தொழில்துறை செகண்ட் ப்ளேஸு, வேளாண்மை வந்து சொல்கிறாங்க பாருங்களே, முக்கியமான தொழில் தாங்க தமிழ்நாட்டில். ஆனால் அது 3ஆம் இடத்துல இருக்குது. மற்ற
துறைகளோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ பணிகள் துறை, தொழில்துறை வேகமாக நம்ம நாட்டில் வளர்ந்துட்டே வருது. இங்கே பாருங்களேன், பணிகள் துறையும் தொழில்துறையும் வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஆனால் விவசாயம் அது ரெண்டு எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது என்பது உண்மையான கருத்து. நம்மளே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க, தனி மனிதர் வருமானம். அதாவதுங்க தமிழ்நாட்டில் ஒரு தனி நபர், இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வருமானம் எவ்வளோனா $2200. இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுடைய எவ்வளோவா $2200 பார்த்துக்கோங்க, எவ்வளோ காசு பாருங்கள். ஸோ ஆனால் அவ்வளோ எல்லாரும் சம்பாதிக்கலை. இது வந்து ஒரு சராசரியாக சொல்லக்கூடியதான். இந்த தமிழ்நாட்டுடைய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தாங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு சராசரி காசு தான். புரியுதாங்க? 2200 இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பிற மாநிலங்களை காட்டிலும் ரொம்ப கூட இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்தியா சராசரி அளவை விட 1.75 மடங்கு, எவ்வளவு 1.75 மடங்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ தலா வருமானம், அதாவது $2200 படித்தோம்ல, அப்படின்னா எவ்வளோனா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 1 லட்சத்தியா, ஆமாம் 1,03,200 ஒரு ஆள் 1,03,200 சம்பாதிக்கிறப்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, அதான் கொடுத்துருப்பாங்க. தனிநபர் வருமானம் 2200. இந்தியா வந்து இந்தியா லெவலில் பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய தனிநபர் வருமானம் $1670 தான். ஆனால் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் மட்டுமே அதில் $2200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன போட்டிருக்காங்க, ஸோ அந்த காசு அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேளாண்மை, அதாவது வேளாண்மை என்பது சிலபஸில் டைரெக்டாக டாபிக் நண்பர்களே. அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படிக்கணும் எல்லாருமே. நீங்கள் தமிழகம் ஒரு வேளாண் மாநிலம், ஆனால் வேளாண் துறையில் முன்னேறுதா, 3ஆவது இடத்துல முன்னேறிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள்ங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீம்ஸை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள், அதாவது அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. என்னென்னமோ போடுறாங்களா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தமிழகம் தேசிய பூக்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட் ப்ரைஸுங்க. பூக்களில் ஃபஸ்ட்டு, பழத்தில் பழம், அதாவது பழங்கள், அதாவது மாம்பழம், ஆப்பிள் வராது, மாம்பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி பழங்கள், பப்பாளி பழம், பலாப்பழம், இந்த மாதிரி பழங்கள் உற்பத்தியில் வந்து நம்ம 3ஆவது இடத்துல இருக்கோமா, இந்தியா லெவலில் 3ஆவது இடத்துல இருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மையானது மிக அதிக அளவில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிணற்று பாசனத்தில் தான் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஆனாலும் அதாவது கிணற்று பாசனம், ஏரி பாசனம் சொல்லுவோம்ல, இந்த பாசனத்தின் அடிப்படையில் வேணால் நம்ம கிணற்று பாசனம் சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் மக்கள் வந்து எதை நம்புகிறாங்கன்னா பருவமழையை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பருவமழை நம்பி தான் இருக்கும், கிணத்துலாம் நிறைய பேர்ட்ட கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு, ஆமாங்க, ஃபஸ்ட்டு வந்து மேற்கு வங்காளம், செகண்ட் பெஸ்ட் என்னது நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாட்டில். மஞ்சள் எங்கே அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்கன்னு நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா மறக்காத அப்போ தான் உங்களுக்கு. மஞ்சள் உற்பத்தி நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னணி. தோட்டப்பயிர் வாழை உற்பத்தியில், அதாவது வாழைக்காவும் தேங்காவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டில் இருக்குமா. ரப்பர் உற்பத்தியில் செகண்ட் ப்ரைஸ், ஏன்னா ரப்பரில் கேரளா வந்துடுவாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிளகு உற்பத்தியில் 3ஆவது இடத்துல வந்துடுவோம். கரும்பு உற்பத்தியில் நம்ம 4ஆவது இடத்துல இருக்கோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணுமா, ஆமாம் மனப்பாடம் பண்ணலங்க. இதில் கரும்புடா சரி 4 எழுத்து, அப்புறம் நம்ம 4ஆவது இடத்துல இருக்கோம். மிளகா 3 எழுத்து, அப்புறம் நம்ம 3ஆவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லா 2 எழுத்து, அப்புறம் நம்ம 2ஆவது இடத்துல இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே இது வருமா, சரி பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், உணவு தானிய உற்பத்தியில் நெல் 79.45 லட்சம் உற்பத்தியோடு தமிழ்நாடு முதலிடம். இது வந்து ஆனால் இந்தியா தாங்க ஃபஸ்ட்டு. இங்கே ஏன் தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு பாயிண்ட் செய்யும், இந்த நெல்லுங்க காமிக்கிறேன், இதை இருந்து பாருங்களேன். எங்கங்க இந்த பெட்டிலையும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறி கொடுத்துருப்பாங்க. அது டிவிஸில் வந்து இந்த கொஸ்டின் வச்சாங்கனாலும் அது கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க, யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா புக்கில் இருக்குது, இங்கே 1ஆவது இடம் போட்டிருப்பாங்க, இங்கே 2ஆவது இடம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப நெல் பார்த்தீங்களா, அந்த செகண்ட் பிளேஸும் போட்டுருவாங்க, இங்கே ஃபஸ்ட் பிளேஸும் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம புக்கை வச்சு காமிச்சிடலாம், தமிழ்நாடு புக்கு தான் நம்ம படித்தோம், இதில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிரேஸ் மார்க் வாங்கிக்கலாம். அதனால் படிக்கிறவங்க அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இருக்கிறத போதும். அடுத்து மக்காச்சோளம், எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு முதல் இடத்துல இருக்கும். நெய் என்னது தேங்காய் இதெல்லாம் வந்து 2ஆவது இடத்துல இருக்கும். கரும்பு, சூரியகாந்தி வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு அங்கே 4 போட்டிருக்காங்க, இங்கே 3 போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க, ஒரு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து தேசிய அளவில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸு அப்படின்ற பெட்டியில் கொடுத்துருப்பாங்க. மக்காச்சோளத்தில் ஃபஸ்ட் பிளேஸாக, கம்பு, கடலை, எண்ணெய், பருத்தி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எத்தனாவது இடம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து தொழில்துறை வந்தாச்சு நண்பர்களே. தொழில்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை வந்து நம்ம இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரங்க. என்ன தலைநகரம், இந்தியாவிலேயே
தமிழ்நாடு இந்தியாவிலேயே மருத்துவ தலைநகரம் நம்ம சென்னை தான். புரியுதா நண்பர்களே? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வங்கி தலைநகரம்னு சொல்லுவாங்க, பேங்க். ஓகேவாங்க, பேங்க் கேபிட்டல், ஹாஸ்பிட்டல் அதாவது கேபிட்டல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உலக வங்கியிலிருந்து, அதாவது வேர்ல்டு பேங்க் அமெரிக்காவில் இருக்குல்ல, அமெரிக்காவில் இருக்குது, ஆமாம், அங்கேருந்து அப்புறம் பன்னாட்டு நிதி நிறுவனம் இருக்குது, ஐஎம்எஃப்னு சொல்லுவோம்ல. ஸோ அதிலிருந்தும் அதிக அளவில் முதலீடை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசியாவின் டெட்ராய்டு 2019 குரூப் 4 கொஸ்டின், 2022 குரூப் 2 கொஸ்டின் நிறையா முறை கேட்டாங்க அந்த கொஸ்டினை. ஸோ ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 110 தொழில்நுட்பங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, ஐடி பார்க்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, அதை தான் தொழில்நுட்பங்கள்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அடுத்து, மாநிலத்தின் பெரிய அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையில் தான் இருக்குங்க. நம்ம மாநிலத்திலே வந்துட்டு இந்த பொறியியல் மீன்ஸ் என்னது, அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ். ஓகேவாங்க, அந்த இன்ஜினியரிங் சொல்லுவோம்ல, இன்ஜின்ஸ் கூட வச்சுக்கோங்க, இன்ஜின்ஸ். அதோட தரப்பான பொருட்கள்லாம் வந்து சென்னை அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சென்னை வந்து பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் தலைநகரம்னே சொல்கிறாங்க. அதாவது உலக அளவில் சென்னையில் தான் கார் நிறையா வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்ற மணிக்கே கொடுத்துருக்காங்க. அடுத்துங்க, பேருந்துக்கு வந்து கரூர், தமிழ் புக்கிலே பார்த்துருக்கோம்ல. கிட்டத்தட்ட தென்னிந்தியா லெவலில் 80% கரூரில் மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காகித உற்பத்தி நிறுவனம் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் சேலம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எஃகு நகரம் என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வந்து எஃகு நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள்லாம், கனிம செல்வங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிவகாசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பட்டாசு, அச்சு தொழில், தீப்பெட்டி இதெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. தீப்பெட்டி சிவகாசியில் மட்டுமே 90% அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தின் நுழைவு வாயில் என்னன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி. புரியுதா நண்பர்களே? ஆனால் இந்தியாவின் நுழைவு வாயில்னா என்னென்னு கீழே தெரிஞ்சோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் நுழைவாயில் என்னென்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுடைய நுழைவாயில் என்னென்னா தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்து வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. எத்தனாம் பிளேஸில் இருக்குது? செகண்ட் பிளேஸில் கெமிக்கல் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஜவுளி வந்து மிகப்பெரிய உற்பத்தி மையமே தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு இந்தியாவுடைய நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்தியாவுடைய நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 41 விழுக்காடு. வேறு என்ன பாயிண்ட் இருக்குது? நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன்ல, சில பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று சொல்லாமல் போவேன், அதை சும்மா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஒன்ஸ் பார்த்துட்டு போனால் நல்லதுன்றதுக்காக சின்ன சின்ன ஹைலைட் இருக்கும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம நாட்டில் நிறையா ஜவுளிகள் உற்பத்தி பண்ணி நம்ம சீனாவுக்கு, வங்காளதேசத்துக்குலாம் ஏற்றுமதி செய்யணும் போட்டிருப்பாங்க. பின்னல் ஆடைகளின் நகரம் என்னதுப்பா? திருப்பூர் தான். ஸோ திருப்பூர் வந்து கிட்டத்தட்ட $3 பில்லியன் சம்பாதிக்கிறாங்களா. இதில் மட்டும் $3 மில்லியன் கிடையாது, $3 கிடையாது, $30 கிடையாது, $3 பில்லியன். புரியுதா நம்மளே? அமெரிக்க டாலர் பார்த்துக்கோங்க. ஸோ சம்பாதிக்க போட்டிருப்பாங்க. நிறையா ஏற்றுமையில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதாங்க அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் திருப்பூர் தாங்க ஃபஸ்ட்டு. அந்த ட்ரெஸ்ஸு மீன்ஸ் அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், சீலைகள், படுக்கை விரிப்புகள், அந்த போர்வை, சமையலறை, கழிவறை இதெல்லாம் பயன்படக்கூடிய துணிகள், இந்த மேட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ மேஜை விரிப்புகள் இதெல்லாம் வந்து திருப்பூர் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்து, அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கேயாவது வெளியூருக்கு வேலைக்கு போனாங்கன்னா திருப்பூர் பணிக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, திருப்பூரில் வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லாட்டி கோயம்புத்தூர் சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே அந்த மணி கம்பெனிகள் அதிகமாக இருக்கும். அடுத்து, ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்கும் ஜவுளி சந்தையாக ஈரோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து, தோல் பொருட்கள் பொறுத்தவரையும் பார்த்தோம்னாலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. தமிழ்நாட்டில் வேலூர் ஃபஸ்ட்டு. தோல் பொருட்கள் கண்காட்சி வருஷம் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் நடக்கும். அவ்வளோதான், இதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெர்சன்டேஜ்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சென்னை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள், அதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா சென்னைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெங்களூருன்னு வரும். ஸோ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மையம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. வாகன உற்பத்தி, அதாவது ஆல்ரெடி பார்த்தோம்ல, வாகன உற்பத்தி, கார்லாம், ஜாம்பவான் எல்லாம் படிச்சோம்ல. ஸோ ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை. எதுங்க? ஆசியாவின் டெட்ராய்டு. நாம் ஏன்பா டெட்ராய்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. டெட்ராய்டுன்னு உலகத்தில் அமெரிக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அமெரிக்காவில் தான் இருக்குது டெட்ராய்டு அப்படின்ற ஒரு. அமெரிக்காவா? டவுட்டாக இருக்குது. ஸோ ஆமாம், அமெரிக்கா தான் நினைக்கிறேன் பிள்ளை. ஓகேவா? அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா வந்து கார் நிறையா தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதே போல் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் சென்னையில் கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அது இங்கிலாந்து அமெரிக்காவும் ஒரு டவுட்டு, யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அமெரிக்கா தான் எனக்கு தோணுது, படித்த மாதிரி இருக்குது. ஸோ வாகன உதிரி பாகங்கள் இதெல்லாம் அங்கே அதிகமாக தயாரிப்பாங்க. அதே போல் சென்னையில் தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிமெண்ட் தொழிற்சாலை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிமெண்ட் தொழிற்சாலை பற்றி தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் 3rd பிளேஸு, ஆந்திராவில் ஃபஸ்ட்டில் இருக்குது.
இருக்குது. ஸோ ராஜஸ்தான் செகண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருப்பாங்க, இந்தியாவில் ஒரு 10 மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனங்கள் இருக்கு நம்மளே. அதில் வந்து நம்ம ராம்கோ சிமெண்ட்டும் இந்தியா சிமெண்ட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் இந்த 10 பெரிய கம்பெனிகளில் இதுவும் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சிமெண்ட்டு தயாரிப்பில் 3ஆவது இடம். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுல செகண்ட் ப்ளேஸு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆந்திரா தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குன்னா சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஃபஸ்ட்டில் வந்து ஆந்திராவில் இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்ததான். சிவகாசி அச்சு தொழில்நுட்பம், பட்டாசு, தீப்பெட்டி இதனுடைய தலைமையாக இருக்குது. ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க மக்கள் வந்து பரவாயில்லையே நல்லா உழைக்கிறாங்கக்காண்டி நம்ம சிவகாசி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பட்டாசுகளை 80%, ஆமாம் இந்தியா லெவலில் பட்டாசுல 80% நம்ம சிவகாசியாக தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அச்சுத்துறை உற்பத்தியிலும் கிட்டத்தட்ட அந்த அச்சு, இந்த பேப்பர் பிரிண்டிங்கு நிறையா அச்சுங்க அச்சடிக்காக தானே. ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டினோ புக்கோ இந்த மாதிரி என்ன அச்சடிச்சாலும் அது சிவகாசி தான். கிட்டத்தட்ட 60% உற்பத்தி அங்கே தான் நடக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து கனிம வளம் மலை என்னென்னா கீழே போயிடுச்சாங்க. அது ஆமாம் அந்த இருக்குது. சரி, பிற தொழிற்சாலைகள் அதாவதுங்க உலகளவில் மிகப்பெரிய மின் பொருட்கள் தயாரிப்பு. மின் பொருட்கள்னால் அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்து பெல் நிறுவனம் என்பது ஒரு முக்கியமான நிறுவனம். அந்த பெல் வந்து தமிழ்நாட்டில் திருச்சி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. திருச்சி தான் இருக்குது, மெயினான ஏரியா திருச்சியில் தான் ஹெட் ஆஃபீஸு. ப்ளஸ் ராணிப்பேட்டையிலே இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கரூரில் என்ன இருக்குது, காகிதம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக. இப்போ முன்னாடி தமிழ்நாடு 3ஆவது இடத்துலக்கும் போட்டிருக்காங்க, இங்கே ஃபஸ்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி தாங்க ஒரு சில தகவல் மாறி இருக்கும் நண்பர்களே. நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க, எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருவாங்க. நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து கனிம வளம். கனிமங்கள்னாலே சேலம் தாங்க நண்பர்களே. கனிமம்னாலே என்னென்னா சேலம் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனம். என்னது, எஃகு உருக்காலை நிறுவனம் எங்கே இருக்குது, சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேலத்தில் தான் இருக்குது. அடுத்து அதாவது சேயில் கிடையாதுங்க, சேயில் என்பது சேலத்தில் இல்லை, அதனுடைய ஒரு மிகப்பெரிய எஃகு ஆலை வந்து சேலத்தில் வச்சுருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் அந்த சாயில் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம கவர்மெண்ட்டுடைய பொதுத்துறை நிறுவனம் தான். கெயில், சாயில், பெல் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நிறுவனம் தான். ஸோ அடுத்து இந்தியாவின் மோட்டார் பம்புகளுக்கான, அதாவது மோட்ரு பம்பு செட்லாம் சொல்கிறோம்ல, மோட்டார் அந்த மோட்ருலாம் சொல்கிறோம்ல, அதனுடைய உற்பத்தியில் வந்து என்ன பார்த்தோம்னா 3-2 பங்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் தான் தயாரிக்கிறாங்களாம். அதனால் வந்து கோயம்புத்தூர் நகரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த விசைக்குழாய் நகரம், அதாவது பம்ப் சிட்டி. இதெல்லாம் டிபிஎஸ்ல கேட்டிருக்காங்க, நம்மளே குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. கோயம்புத்தூர் வந்து மாவு அரைக்கும் இயந்திரம். ஏன்னா அது கிரைண்டு தானேங்க, கிரைண்டு மட்டும் மாவு அரைக்காது. நானே கோயம்புத்தூர் போய் பார்த்தோம்னா அந்த மசால் பொடி, அப்புறம் என்ன சொல்கிறது அரிசி மாவு, இதெல்லாம் அந்த பொடியாக வைக்கிறாங்களே, அது மாதிரிக்கு மிஷின்ஸ்லாம் கோயம்புத்தூர் நிறையா தயாரிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறையா நம்ம தெரிஞ்சவங்க வீடு இருக்கும்ல, போனோம்னா நிறையா வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம். அந்த டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி தெரிஞ்சுக்கோங்க, கிரைண்டர் மட்டும் கிடையாது, எல்லாமே சேர்ந்து வரும். தூத்துக்குடி தமிழ்நாடு நிலவையில் போட்ட பாயிண்ட்டு திரும்ப போடுவாங்க. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட்டாக, கொஞ்சம் 2 பேஜுக்கு முன்னாடி செகண்ட்னு படித்தோம், இந்த பேஜில் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஏன் இப்படி புக்கில் போய் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் படிக்கக்கூடிய புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி இதையும் பார்த்துக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுறது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், அதாவது எம்எஸ்எம்இடி சட்டம் 2006 ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ உற்பத்தி நிறுவனம், வணிக நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனம் படிக்கணும் நண்பர்களே. அதை வந்து உற்பத்தி நிறுவனம்னு ஒன்று இருக்குது, அதுலேயே பணிகள் நிறுவனம் ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் படிக்கும்போது பார்த்தோம்னா இதுக்கு முதல் பாடத்தில் குறு சிறு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் 5 லட்சம் டு 10 லட்சம், 25 கோடி, அப்புறம் 10 கோடி அப்படின்னு ஒரு சின்ன தகவல் மாதிரி கொடுத்துருந்தாங்களே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு அளவில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். தமிழ்நாடு வந்து 15.7 விழுக்காடு. இதான் வச்சுக்கோங்க முக்கியம். ஃபஸ்ட்டு பிளேஸ். ஆமாம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த குறு சிறு நிறுவனங்களில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்ல. ஸோ அடுத்து ஆற்றல்னால் ஒன்றும் இல்லைங்க, மின்சாரம் தக்கக்கூடிய ஆற்றலை பற்றி கொடுத்துருப்பாங்க. மின்னாற்றல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு நிறையா மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுது. ஃபஸ்ட்டுங்க, தரமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். முப்பந்தல் காற்றாலை மையம். என்னது, முப்பந்தல் காற்றாலை மையம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்குங்க. முப்பந்தல் பெருங்குடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காற்றாலை, அதாவது இந்த மின்விசிறியா சொல்லுவோம்ல, ஆமாம் அந்த என்னதுங்க அது, காத்தாடி. காத்தாடி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பஸ்ஸில் போடும்போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, காத்தாடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, காற்றாலை பார்த்துருப்பீங்க, தெரியும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் 2% மின் தேவைகள் தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கிது. அதாவது ஓவராலாக கிடையாது, அந்த காற்றாலை காற்றை சுற்றிக்கிட்டே
இருக்கும்ல, அதில் இருந்து மட்டுமே 2% கிடைக்குது இந்தியா லெவல்லே சொல்கிறாங்க. ஸோ காற்றாலை உற்பத்தியில் பாதி கிட்டத்தட்ட 2000 மெகாவாட் இந்தியா லெவலில் காற்றாலையிலேருந்து கிடைக்கக்கூடிய மின்னாற்றலில் இது மட்டுமே கிட்டத்தட்ட பாதியை கொடுக்குது, நம்ம தமிழ்நாடே கொடுக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, கல்பாக்கம் கூடங்குளம் இங்கே வந்து அணுமின் ஆற்றல் இருக்குது, இங்கே வந்து அணுமின் நிலையம் இருக்குது, எவ்வளோ மெகாவாட்டு நிறுவப்பட்டுள்ளன, இவ்வளோ மெகாவாட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அனல் மின் ஆற்றல்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க அனல் மின் ஆற்றலில் அதிக அளவு எங்கே கிடைக்குது பார்த்தோம்னா நம்ம வட சென்னையில் இருக்கக்கூடிய அத்திப்பட்டு அப்படின்ற ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எண்ணூர், மேட்டூர், தூத்துக்குடி இங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. நம்ம டீசலை வச்சு காரு பைக்லாம் ஓட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த டீசலை வச்சு மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ். என்னது, தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புனல் மின்சாரம்னா ஒன்றும் கிடையாதுங்க, தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறது. ஸோ தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறதுல வந்து யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டுன்னு கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கே நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. குந்தா, மேட்டூர், மரகவண்டி, அப்புறம் பார்சான் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் முக்கியமானதாக இருக்குது. தண்ணியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நம்பர்களை. சூரிய மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, செகண்டு ராஜஸ்தான், தேர்டு குஜராத். ஓகேவா, அதான் போட்டிருக்காங்க. 4வது தெலுங்கானா, 5வது ஆந்திர பிரதேசம். அடுத்து காற்றாலை மின்சாரம். காற்றாலை இப்போ தானே பார்த்தோம், அதான் காற்றுலேருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடியதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அது மெயினாக திருநெல்வேலி, தூத்துக்குடி ஏரியா தான் நிறையா இருக்கும். அந்த ரக்கமணிக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அங்கே தூத்துக்குடி ஏரியா பக்கம் போனால் தெரியும். நம்ம திருச்செந்தூர்லாம் போனோம்னா இது சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் திருச்செந்தூர், திருநெல்வேலி போகிறப்ப நானே பார்த்துருக்கேன், இப்படி சுற்றிக்கிட்டே தெரியும். அந்த ஊர் பக்கம் நிறையா இருக்கும். ட்ரெயினில் போனாலும் பார்க்கலாம், பஸ்ஸில் போனாலும் பார்க்க முடியும். போனால் அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, ஆனால் அதிகமாக இருக்கும். அதான். ஸோ கல்வியை பொறுத்தவரை பார்த்தோம்னா நண்பர்களே, நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழகத்தில் அதிகமாக, அதாவது நிகர மாணவர் சேர்க்கை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிதி ஆயோக்கின் அறிக்கையின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை தமிழ்நாடு வந்து கேரளாவை சராசரியை விட அதிகமாக இருக்குது, நிறைய மாணவர்கள் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக்கே சொல்லியிருக்காங்க. உலக அளவில் கிட்டத்தட்ட 59% வந்து இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நடுநிலைப்பள்ளி, அதாவது நடுநிலைப்பள்ளி, இடைநிலைப்பள்ளின்றது வேறங்க, புரியுதா? நடுநிலைப்பள்ளினா 6 to 8, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ அதுக்காக தான் உயர்கல்வி மெயினான விஷயங்க. ஏன்னா உயர்கல்வி தான் ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில். உயர்கல்வி வந்துட்டு பிற மாதங்களோட ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்த சேர்க்கை வீதம்னா 46.9% பேர், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 100% பேர் 12th முடிக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 46% காலேஜ் படிக்க சேர்ந்துடுறாங்கன்ற மாதிரிக்கு கணக்கு. நாட்டு சராசரியோட அதிகமாக இருக்குது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கா நம்மளே நிறைய பேர் வீடியோ பார்க்க கேட்கலாம். ஸோ அந்த பாக்ஸ் படிக்கணுமா கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த அடிப்படையை படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது, நம்ம மகாராஷ்டிரா செகண்ட் இருக்குது, உத்தரப்பிரதேசம் 3வது இருக்குன்னு இந்த ஆர்டர் மனப்பாடம் பண்ணால் போதும். புரியாத நம்மளே புள்ளி விவரம் தமிழ்நாடு மட்டும் படித்தா போதும். ஸோ எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, எத்தனை கலை அறிவியல் கல்லூரி இருக்குது, 59 பல்கலைக்கழகம், 40 மருத்துவ கல்லூரி, 517 பொறியியல் கல்லூரி, 2800 கலை அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 447 பல் தொழில்நுட்ப காலேஜ், 20 பல் மருத்துவமனை காலேஜ் தானே. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்திய அளவில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்கள் வெளியேறாங்க வருஷத்துக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா லெவலில் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் பேங்க்லேருந்து அந்த கடன் வாங்கக்கூடிய சதவீதத்தை பார்த்திங்கன்னா நம்ம தமிழை தான் ஃபஸ்ட்டு. ப்ரைவேட் பேங்க் அடிப்படையில் பார்த்தோம்னா கேரளா வந்திருப்பாங்க. புரியுதாங்க? அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கேரளா, அதுக்கப்புறம் வந்துட்டு கர்நாடகாவும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட உடல் நலம், அதாவதுங்க தமிழ்நாடு வந்து 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது. அது என்னப்பா 3 அடுக்கு, இது படிக்கணுமா கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியங்க. எத்தனை அடுக்குன்னு அப்படியே கேட்பாங்க டிஎன்பிசியில். ஸோ 3 அடுக்கு என்னது, ஆரம்ப சுகாதார நிலையம், ஒவ்வொரு ஊராட்சியிலுமே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அதுக்கப்புறம் சமூக நல மையங்கள், வேற என்னங்க, மருத்துவமனைகள். ஸோ இது 3 தான். வேற என்ன கொடுத்துருக்காங்க, தொலைத்தொடர்பு. அதாவதுங்க இந்தியா லெவலில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்துட்டு எவ்வளவு
342.65 மில்லியன் இணையதள சந்தாதாரர்கள் நம்ம இந்திய லெவலில் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்துட்டு 28% பேர் இருக்காங்க. அதாவது 28.01 மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்காங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ போக்குவரத்து மாநில முதலீட்டிற்கான மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது நம்ம போக்குவரத்து. பார்க்கலாமா? ரோடுங்க. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்னா ரோடு போர்டில் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ், அவ்வளோதான். தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் அந்த ரோடு வசதிகளில் வந்து செகண்ட் பிளேஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் பார்த்தோம்னா நம்ம ட்ரெயின் சென்னை வந்து தலைமையிடம், சவுத்தர்ன் ரயில்வேக்கே நம்ம சென்னை தான் தலைமையிடம், அதாவது தென்னக ரயில்வேன்னு சொல்லுவோம். தலையிடமாக கொண்டு நம்ம தமிழ்நாடு வந்து செயல்படுகிறது. ஸோ மொத்த நிலம் 6693, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெட்ரோ எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா மே 2017 தொடங்குச்சுன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின்லாம் இப்போ வந்துருச்சு நிறையா. ஸோ அப்போ தொடங்குச்சுன்ற வேர்டை இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து வான்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 முக்கியமான பன்னாட்டு விமான நிலையங்கள். ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சியில் எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 முக்கியமான பன்னாட்டு விமானங்கள் இருக்குது. அது வந்து நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 4 ஏரியாவில் மட்டும்தான் பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது. நம்ம சென்னை வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான நிலையங்களில் 3வது இடத்துல, அதாவது 3வது பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கள் மகாராஷ்டிரா மும்பையிலையும், டெல்லியிலையும் பெருசு, 3வது நம்ம சென்னை தாங்க. மெயினான ஏரியா சென்னை, பார்த்துக்கோங்க. அப்புறம் தூத்துக்குடி, சேலம், மதுரையில் பார்த்தீங்களா உள்நாட்டு விமான நிலையமும் இருக்குது, வெளிநாட்டு விமான நிலையமும் இருக்குது. ஸோ தூத்துக்குடி, சேலம், மதுரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விமான நிலையங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. துறைமுகத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இதெல்லாம் வந்து கடலோர பகுதிகள். ஸோ மிகப்பெரிய துறைமுகங்கள் அதாவது அது 3மே மிகப்பெரிய துறைமுகங்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள் 3 தான், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. அவ்வளோதான் நண்பர்களே, மொத்தமே அவ்வளோதான். இடைநிலை துறைமுகம் நான் சொல்கிறது புரியுதா? தமிழ்நாட்டில் 3 தான் பெருசு, அந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இடைநிலை துறைமுகம் இருக்குது, என்னென்னா நாகப்பட்டினம். சிறு துறைமுகங்கள், சின்ன சின்ன துறைமுகம், அதாவது சின்ன சின்ன ஹார்பர் வந்து ஒரு 23 இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த துறைமுகங்களை யார்ப்பா நிர்வகிக்கிறா? கடல்சார் மையம் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. கிட்டத்தட்டங்க இந்தியா லெவலில் நம்ம சென்னை துறைமுகம் வந்து 2வது முக்கியமான செயற்கை துறைமுகம். சென்னை வந்து ஒரு இயற்கை துறைமுகமே கிடையாது நண்பர்களே. நம்ம மும்பை இது பார்த்தீங்கன்னா மும்பையும் இயற்கை துறைமுகம் கிடையாது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய செயற்கை துறைமுகம் என்பது மும்பை தான். அது ஒரு செயற்கை துறைமுகம், இயற்கையான இதெல்லாம் கிடையாது. நிறையா விஷயங்கள் அங்கே பண்ணியிருப்பாங்க, அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்னை வந்து செகண்டில் இருக்கும். சுற்றுலாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு தாங்க இந்தியா லெவலில் சுற்றுலா பயணிகள் வர்றதும் சரி, சுற்றுலா உள்நாட்டு சுற்றுலா, வெளிநாட்டு சுற்றுலா எல்லாமே இந்தியா லெவலில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. வெளிநாட்டுக்காரங்க வர்றதும் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிகமாக வராங்க. ஏன்னா அவ்வளோ சுற்றுலா பிளேசஸ் இருக்கான். நம்மளாம் வந்து கேரளா நினச்சிட்டு இருக்கோம், கேரளாவுக்கு டூர் போகிறோம், தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு டூர் போகிறோம், இவ்வளோ பண்ணுறோம். நம்ம யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் அவங்க மேக்ஸிமம் கேரளாவுக்கு டூர் போக மாட்டீங்களா? கேரளாவுக்கு டூர் போனால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த சைடில் இருக்கவங்க ஆந்திராவில் சில சில ஊருக்கு போவீங்க. ஆனால் கர்நாடகா கூட போவாங்க நிறைய பேர். தமிழ்நாடு தான்ப்பா சுற்றுலா ஃபஸ்ட்டு. வெளிநாட்டுக்காரங்களே தமிழ்நாடு தான் விரும்புகிறாங்க, புரியுதா? தமிழ்நாட்டை தான் விரும்புகிறாங்க. தமிழ்நாடு சுற்றுலா ஃபஸ்ட்டு. நிறையா பயணிகள் வந்து வர்றாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டை உணர்றது கிடையாது, எங்கெங்கேயோ போவோம், புரியுதாங்க? ஸோ ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை சுற்றுலாவை யார் நிர்வகிக்கிறான்னு பார்த்தோம்னா இந்த சுற்றுலா மேம்பாட்டுத்துறை யார்? டிடிடிசி. அவங்க தான் வந்து இந்த சுற்றுலா ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் வந்து பார்த்துக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ஃபஸ்ட்டுங்க, அதுதாங்க கொடுத்துருப்பாங்க. நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் புக்கில் குறித்து வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டாப் தமிழ்நாடு, புரியுதா நம்மளே? தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம். இது என்னென்னா தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களும் உள்ள உள்நாட்டு சுற்றுலா. அதாவது உள்நாட்டு சுற்றுலானா நம்ம கேரளாக்காரங்க, ஆந்திராக்காரங்க, உத்தரப்பிரதேசத்துக்காரங்க, காஷ்மீர்காரங்க, மேற்கு வங்காளம், இதில் நம்ம உள்நாட்டுக்காரங்க அவங்க வந்து வரக்கூடியதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு. செகண்ட் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக போகிறாங்க, ஏன்னா அங்கே காசி இருக்குல்ல, மேக்ஸிமம் அங்கே போவாங்க. அப்புறம் தாஜ்மஹால் எல்லாமே அங்கே இருக்கனால அங்கே போகிறாங்க. தேர்டு ஆந்திர பிரதேசம், 4வது மத்திய பிரதேசம், 5வது கர்நாடகாங்க. வெளிநாட்டுக்காரங்க சுற்றுலா வராங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கு வருவாங்களே, அவங்களையும் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்டு மத்திய பிரதேசத்துக்கு போயிடறாங்க வெளிநாட்டுக்காரங்க, 3வது உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க, 4வது டெல்லிக்கு போகிறாங்க, 5வது மேற்கு வங்காளத்துக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 7வது தாங்க கேரளா வருது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் கேரளா போகிறதே இல்லை, கிட்டத்தட்ட 10 இடத்துக்கு இல்லவே இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கேரளா சுற்றுலா விரும்புவாங்க, 100% பேர். அடுத்த வறுமை வேலைவாய்ப்பு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் நம்மளே, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்.
ஈஸியான படம் பாருங்களேன், ஒன்றரோட ஆகலை, பாடமே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியான படமா? நான் கூட ரொம்ப இழுக்குன்னு நினச்சேன், பாடம் 1.5 மணி நேரம் ஆகும் போல நினச்சேன். சரி, வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் நாட்டளவில் வேலைவாய்ப்பு இன்மையின் சராசரி எவ்வளோ பார்த்தோம்னா 1000 பேருக்கா? ஆமாம், 1000 பேருக்கு 50 பேருக்கு வேலை இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, மிச்சம் எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் 1000 பேருக்கு 50 பேருக்கு வேலை இல்லையா, தமிழ்நாடு லெவலில் 42 பேர் தான், 42 பேருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு இருக்காங்க. தேசிய அளவில் தமிழகம் இந்த விஷயத்தில் வந்து 22வது பிளேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1994 வந்து நம்ம அதாவது நிலையான சரிவுனா நம்ம மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு வரோம்னு அர்த்தம். அந்த இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் வறுமை அளவு குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பணிகள் துறை 2005 நம்ம பார்த்தோம்ல, நான் கிளாஸ் நடத்தும்போது சொன்னேன்ல. ஸோ நல்லா வளர்ந்துட்டு வரனால வளரும் மாநிலங்களில், அதாவது இந்தியா லெவலில் வளரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ தொகுப்புரை நண்பர்களே, இதை வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதும். இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிறகு இருக்கேன்னு சொல்லி மொத்த மக்கள் தொகை, ஆண்கள் பெண்கள், பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம், அதே மக்கள் தொகை மாவட்டங்கள், அப்புறம் இந்த குறைவான மக்கள் தொகை, இது எல்லாமே வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இது இப்போ அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி, அதை மட்டும் பாருங்கள் போதும். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ், ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, முக்கியம்தான். நான் அது வந்து சொல்லலை, புக்கு தான் படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் புக்கில் படிக்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு புள்ளி வரும் தானே, நடத்த தேவையில்லை. ஸோ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாடம் தான் நம்மளே ரொம்ப சின்ன பாடமாக இருக்குது, கொஞ்சம் தகவல்கள் ஒரு சில தகவல் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் பார்த்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் இந்த வீடியோ போயிருக்கு. 50 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவ்வளோ ஈஸியாக வந்து நடத்துகிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணி விடுங்க, இதை பாரு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.